பைபாஸ் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல்ல இருக்கிற இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துலேருந்து வர பைப்போட முதல்லையே வந்து பைபாஸ் வால்வ் வந்து மாட்டுறோம். இந்த பைபாஸ் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் வால்வாகவும் நம்ம வச்சுக்கலாம், கையில் திருப்புற மாதிரி. ஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிலீஸ் ஆகிற மாதிரியும் வந்து நம்ம வால்வ் வச்சுக்கலாம். ஸோ இதில் மேனுவலாக திருப்புறதுல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கையில் திருப்பி தண்ணியை வந்து வெளியேற்றுறோம். ஆட்டோமேட்டிக் இதில் வந்து ஒரு ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து நம்ம செட் பண்ணிடுறோம். ஒரு 3 கேஜி 2 கேஜி 3 கேஜி 4 கேஜின்னு செட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரெஷருக்கு மேலே போகும் பட்சத்தில் அந்த வால்வ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி தண்ணியை வந்து கிணத்துக்கு வெளியேற்றிடும். ஒவ்வொரு சொட்டு நீர் பாசன அமைப்புக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இந்த பைபாஸ் அசம்பிளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் வந்து என்னென்னா இப்போது நம்ம ஃபீல்டில் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் எல்லா வால்வையும் வந்து அடைச்சிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக இந்த ஹெட் யூனிட்டில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்றத நம்ம இங்கே வந்து மாட்டி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எவ்வளோ ப்ரெஷருக்கு ஒரு 3 கேஜி செட் பண்ணுறோம்னா அது 3 கேஜிக்கு மேலே போகும்போது தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி உங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து பைபாஸ் வால்வோட முக்கியமான ஒரு பயன்.